தமிழ் கதைகள் சேனலின் சார்பாகவும் வாசக அன்பர்களின் சார்பாகவும் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக. இனி நாம் அவருடைய கதைக்குள் செல்வோம். அவர் எழுதிய சிதம்பர ரகசியம் கதையின் இறுதி அத்தியாயம். ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை வாசிக்கவும் அது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே ஏறிடுது. அதே நேரம் புத்தகம் அப்படியே தான் இருக்குது. அந்த புத்தகத்தில் நாம் வாசித்த விஷயங்கள் நமக்குள்ளே வந்துட்டதால் புத்தகத்தில் அது குறைஞ்சி போயிடுறதில்ல, அப்படியே தான் இருக்குது இல்லையா? ஆமாம், இது என்ன பெரிய விஷயம்? இதுதான் பெரிய விஷயமே. ஆனால் நாம் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் சாதாரணமாக நினச்சிக்கிறோம். அங்கே தான் சிதம்பர ரகசியமும் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? சாரி, அட பொசக்கெட்டவளே, உனக்கு இன்னுமா புரியல? ஒரு புத்தகம் தன்னோட விஷயத்தை கொஞ்சமும் இழக்காமல் அதே நேரம் 1,00,00,000 பேர் அதை படித்தாலும் அவங்களுக்கு தங்கிட்ட இருந்ததை அப்படியே கொடுத்துட்டு தானும் குறையாமல் படிக்கிறவனுக்கும் குறைவில்லாமல் பார்த்துக்குதே, இது எவ்வளவு பெரிய விஷயம். அச்சடித்தது அப்படியே தானே இருக்கும், அது எப்படி குறைய முடியும்? இது ஒரு பெரிய விஷயமா? அடிச்சிட்டா ஆச்சா, படித்து தெரிஞ்சதாக தானே எடுத்துக்க முடியும். ஆமாம், பாஷை தெரியாதவனால் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவன் வரையில் கையில் எது கிடைச்சாலும் புண்ணியம் இல்லை தானே? ஆமாம், இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். நம்ம சிதம்பரம் கோவிலோட அந்த மாதிரி ரகசியமான புத்தகம், அதை எல்லோருமே திறந்து படிச்சிட முடியாது. நம்ம ஊரை பற்றி கேட்டால் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டீங்களே, முதல்ல சிதம்பரம் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோ. அங்கே இருக்கிற நடராஜமூர்த்தியோட கால் கட்டை விரல் தான் நாம் வாழற பூமியோட மையம். நிஜமாகவா? பூகோள ஆராய்ச்சி பண்ணுகிறவன் தான் இதை சொல்லி இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த சாமியோட ஆட்டம்தான் பூமியோட இயக்கம். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயிலே அதிசயம்தான். 4 புறம் 4 வாசல் மட்டும் இல்லை, மொத்தம் 9 வாசல். கூரையிலே 21,600 ஓடுகள். அதை பொறுத்த 72,000 ஆணிகளை பயன்படுத்தி இருக்காங்க. அங்கே நடராஜர் சாமிக்கு வலப்பக்கமாக ஒரு திரை தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை விலைக்கு காட்டுவாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் இருக்காது. ஒரு பக்கம் ஆட்ட ஸ்வரூபம், இன்னொரு பக்கத்தில் எதுவும் இல்லை. இந்த எதுவும் இல்லாததே ஆகாயம் என்றும் சொல்லலாம். ஆனால் இந்த ஆகாயம் இல்லைன்னா அதில் பூமி இருக்க முடியுமா? பூமி மேலே நாம் நடந்து திரிய முடியுமா? மேகங்கள் கூடி மழை பெய்யுமா? சிதம்பரம் கோயிலை பற்றி விரிவாக சொல்லத் தொடங்கினார் ஆச்சாரி. ஐயா, நீங்கள் பெருசாக எதையோ சொல்கிறீங்க, ஆனால் என் கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியலீங்களே. நாம் 2 விதமாக வாழ்வதற்கு பழகி இருக்கோம். எதையும் மேலோட்டமாக மட்டுமே பார்க்குறது ஒரு விதம், அடுத்தது ஆழமாக மட்டுமே பார்க்குறது. எதையும் சரியாக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நாம் பழகலை, யாரும் நமக்கு சொல்லியும் தரல. இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். சிதம்பரம் கோயிலுக்கு 9 வாசல், நமக்கு 9 துவாரங்கள். அங்கு 21,600 ஓடுகள். நாம் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு விடுகிறோம். அந்த ஓடுகளை பொறுத்த 72,000 ஆணிகள், நமக்கு 72,000 நரம்புகள். அங்கே சாமி ஒரு இடத்துல காட்சி ரூபமாக இருக்கார், பக்கத்திலேயே இல்லாமல் இருக்கார். அவருக்கு வலது பக்கம், நமக்கு இடது பக்கம். அது இதே துடிப்பை குறிக்கின்றது. இப்படி ஒரு மனிதனோட உடற்கூறோடு அந்த கோவில் பொருந்தி போகுது. அங்கே இன்னொரு அதிசயமும் இருக்குது. ஒரே இடத்தில் நின்றுக்கிட்டு நடராஜ சாமியை மட்டுமில்லை, மகாவிஷ்ணுவான கோவிந்தராஜரையும் நீ கும்பிடலாம். தலையை மட்டும் திருப்பிக்கணும். ஒருத்தன் ஆட்டக்காரன், இன்னொருத்தன் தூக்கக்காரன். ஒருத்தன் லிங்கம், இன்னொருத்தன் ரங்கம். அவங்க 2 பேருமே நாங்கள் ஒன்று தான், வெவ்வேறு கிடையாதுன்னு சொல்லாமல் சொல்லுறாங்க. வெயிலும் நிழலும் இருந்தால் தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒன்று மட்டும் இருந்து இன்னொன்று இல்லைன்னா அதோட அருமை தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. விறுவிறுன்னு போனோம். சாமியை கும்பிட்டோன்னு வர்றது ஒரு விதம், நுட்பமாக உள்கூறுகளை புரிஞ்சிக்கிட்டு போகிறது இன்னொரு விதம். ஆச்சாரியினிடையே தன் விளக்கத்துக்கு சற்று இடைவெளி விட்டார்.
குமரேசன் அதை கேட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்தில் இருந்தான். ஆச்சாரியார் மனைவியிடமும் அதே நிலைதான். ஆச்சாரி கொஞ்சம் யோசியுங்கள் என்பது போல் எழுந்து பின்பக்கம் போய்விட்டு வந்தார். என்னப்பா போலீஸு, என்ன பேசாமல் இருக்கே? என்னத்தையா பேச, நான் நம்ம ஊர் அதிசயத்தை பற்றி கேட்டால் நீங்கள் சிதம்பரம் வரைக்கும் போயிட்டீங்க. அப்புறம் புத்தகத்தை உதாரணம் சொல்லி அதுவும் சிதம்பர ரகசியம்தான்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே புரியலையா? புரியலையா? அப்போ சரி. என்ன அப்போ சரி? குழப்புன்னு குழப்பி விட்டு புரியலையா சரின்னா என்னையா அர்த்தம்? நீ சொன்ன மாதிரி தான் நானும் அந்த சித்தர் சாமிக்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே பதிலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா சொன்னார்? டாக்டர் ஆகணும்னா 5 வருஷம் காலேஜுக்கு போய் படிக்கிறது தானே அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே, அந்த மாதிரி இதெல்லாம் புரியணும்னா இதில் முழுசாக இறங்கு. நான் உபதேசம் பண்ண போகிற மந்திரத்தை ஓயாமல் சொல்லு. அப்புறம் யாரும் எதுவும் சொல்லாமலே தானாக உனக்கு எல்லாமே புரியும்னாரு. அது சரி, பயங்கர சாமர்த்தியமாக இருக்குது. நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு முதல்ல நம்மளை தெரியணும். நமக்கு சரியாக தெரியாதப்ப வெளியே இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாது. இது என்னையா பேச்சு? எனக்கு என்ன தெரியாத ஐயா? சரி, நீ யார் சொல்லு பார்ப்போம். நான் தான் குமரேசன். அப்போ அந்த பேர் தான் நீயா? பேர் தான் நீயாண்ணா? ஆமாம் ஐயா. இங்கே ஊரில் 100 குமரேசனுங்க இருக்காங்க. அப்போ அவங்கள யார்? அவங்களாமும் குமரேசனுங்க தான். உனக்கே இந்த பதில் தப்பாக தெரியலையா? சரி, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நீ யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. உன்னோட உடம்பை பற்றியும் தெரிஞ்சுக்கோ. உடம்பை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. ஒரு முடி கூட உன் விருப்பப்படித்தான் வளரணும், இல்லை உதிரணும். முடியுமா உன்னால்? யாராலையுமே முடியாதுங்கய்யா. அப்படி சொல்லாதே. சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவனாலே எல்லாமே முடியும். அப்படி எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சவங்க எழுதுனது தான் அந்த ஏடுகள். அதனால் உள்ளபடி செய்ய வேண்டியதை செய்தால் நம்மளாலேயும் எல்லாத்தையும் உணர முடியும். அதை செய்யத்தான் என் மகனும் அந்த குமாரசாமி சித்தரும் இப்போ களத்தில் இறங்கி இருக்காங்க. முடிவாக ஆச்சாரி ஏடுகளிடமும் தன் மகனிடமும் வந்து நின்றார். குமரேசனுக்கு தான் தெரிந்து கொள்ள பிரதான விஷயத்தின் பக்கம் வந்துவிட்டது போல் தோன்றியது. அப்பொழுது தொலைபேசி அழைப்பு. காதை கொடுத்த குமரேசன் சம்பித்து விட்டான். சிதம்பரம் கோவில் கூட ரகசியம் நிறைந்ததுதான் என்று குமரேசன் சம்பித்து நிற்கவும் ஆச்சாரி அதிர்ந்தார். என்னப்பா ஆச்சு? யார் என்ன சொன்னாங்க? ஃபோனில் யார் என்று கேட்டார். குமரேசனிடம் சட்டென்று பதில் இல்லை. உன்னைத்தான். என்னாச்சுப்பா? அதை என்னையா சொல்லுவேன்? அப்படின்னா உங்கள் மகன் திருவேங்கடமும் அந்த குமாரசாமி தீர்த்தரும் ஒரு காரில் போயிருக்காங்க போல். அதனால காரு விபத்துக்குள்ளாகி ஓடுற காவிரி ஆற்றுல விழுந்துடுச்சான். உங்கள் மகனுக்கு பலமான காயமா. ஆனால் அந்த சித்தர் செத்துட்டாராம். அதுவும் கோரமாக தலையிலே நசுக்கப்பட்டு. குமரேசன் சொன்ன மறுவிடாடி ஆச்சாரியா அப்படியே சிலையானார். அவருடைய மனைவி புலம்ப ஆரம்பித்தாள். ஐயோ திருவேங்கடம், வேண்டாம் வேண்டாம்னே, கடைசியில் கேட்காம இப்படி ஆகிடுச்சேடா, எல்லாம் இவர் கொடுத்த இடம் என்றவள். தம்பி புறப்படப்பா, இப்போ என் மகன் எங்கே இருக்கான் என்று விரையலானாள். ஆனால் ஆச்சாரியாரிடம் புலம்பல் எதுவும் இல்லை. அவர் மிக ஆழ்ந்த அமைதியாக இருந்தார். திருச்சி அரசு பொது மருத்துவமனை விபத்து பிரிவில் தலையில் கட்டோடு படுத்திருந்தார் திருவேங்கடம். ஆச்சாரியும் அவருடைய மனைவியும் ஓடி வந்து நின்றனர். அந்த ஆஸ்பத்திரி முழுக்க அங்கும் இங்குமாக ஏராளமான நோயாளிகள். அதில் ஒரு நோயாளி பிளாட்பார கடையில் முட்டை பரோட்டா வாங்கி வரச் செய்து அவசரமாக விழுங்கி கொண்டிருக்க, இன்னொருவன் மறைத்து பீடி பிடித்து கொண்டிருந்தான். எழுந்து சென்று புகையை ஜன்னலுக்கு வெளியே விட்டுவிட்டு வாடை உள்ளே வந்து விடாதபடி ஜன்னலையும் அடைத்தபடியே இருந்தான். இப்படி ஒரு கூட்டத்தில்தான் திருவேங்கடம் உள்ளே கிடந்தான். அவனிடம் சுய நினைவில்லை. பிறந்த குழந்தை புதிய உலகத்தை பார்ப்பது போல்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆச்சாரியின் மனைவியோ வந்து பார்த்து வெறித்தாள். டேய் திருவேங்கடம், அம்மா வந்திருக்கண்டா, பாருடா கண்ணு, இங்கே பாருடா என்று அவள் கொடுத்த குரலுக்கு யாரது இங்கே வந்து சத்தம் போடுறது என்பது போல பார்த்தான் திருவேங்கடம். அதற்குள் ஒரு டாக்டர் வேகமாக அங்கு வந்தவராக, அம்மா மெல்ல பேசுங்க, இது நோயாளிகள் வார்டு, சந்தக்கடை இல்லை என்றார். டாக்டர், நான் இவனோட தாய்.
இவன் இப்போ எப்படி இருக்கான்? பதற்றம் குறையாமல் கேட்டாள் அவள். உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை, ஆனால் தலையிலே அடிபட்டு சுயநினைவு போயிடுச்சு. போக போக நிறைய பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம்தான் முழுமையாக என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். ஐயையோ, இப்படி கூடவா அடிபடும்? ஒரு சிறு நரம்பு பிசகு கூட பெரிய பின்விளைவை உண்டாக்குமா? நீங்கள் வேணா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட காட்டுங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. டாக்டரின் பதில் ஆச்சாரியின் காதுகளில் விழுந்தது. அப்பொழுது ஒரு போலீஸ் அதிகாரியும் கான்ஸ்டபிளும் வந்தனர். குமரேசன் அவர்களோடு ஒதுங்கினான். என்ன சார், ஆக்சிடெண்ட் உங்கள் லிமிட்டில் நடந்ததா? ஆமாம் சார், காவிரி பாலம் எங்கள் லிமிட்டில் தான் வருது. ஆக்சிடெண்ட் தகவல் வரவும் போய் பார்த்தோம். சாமியார் மாதிரி ஒருத்தர் காருக்குள்ளே தலை நசுங்கி செத்து கிடந்தார். இவர் ஆத்தோட கரையில் கிடந்தார். இன்னொருத்தர் கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரும் ஸ்பாட் அவுட். காரும் ஆற்றுல விழுந்து கிடந்தது. பிரேக் பிடிக்காத நிலையில் எதிரில் வந்த வண்டிக்காக ஓரமாக ஒதுங்கும் பொழுது கட்டுப்பாடு இல்லாமல் போய் பாலத்தில் இருந்து விழுந்திருக்கு. இதை பார்த்தவங்க சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தப்ப ஆற்று தண்ணியில் சில ஏடுகளும் கிடந்தன. நிறைய ஏடுகள் இருந்திருக்கு போல. எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உள்ளே இருக்கிறவர் உடம்பு இருந்த இடத்துல ஒரு ஏடு கிடந்தது. செத்துப்போன சாமியார்கிட்டேயும் ஒரு ஏடு இருந்தது. அந்த போலீஸ் அதிகாரி சொல்ல சொல்ல குமரேசனிடம் பெரும் ஆர்வம். அந்த ஏடுகள் இப்போ எங்கே என்று கேட்டான். அவர் திரும்பி பார்க்கவும் கான்ஸ்டபிள் தன்வசம் இருந்த பையில் இருந்து அதை எடுத்து காட்டினார். பையில் திருவேங்கடத்தின் வாட்ச் மற்றும் மணிபர்ஸ், மோதிரம் உள்ளிட்ட ஐட்டங்கள். கிடைத்த ஏட்டை பார்த்த குமரேசனுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. எறும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாய் ஊறுவது போல எழுத்துக்கள். ஆமாம், இவரை உங்களுக்கு தெரியுமா என்று பதிலுக்கு கேட்டார் அந்த போலீஸ் அதிகாரி. நல்லா தெரியும் சார், எல்லாருமே ஒரே ஊர் தான். அந்த வயசான தம்பதிங்க 2 பேரும் சுயநினைவில் இல்லாத திருவேங்கடத்தோட அம்மா அப்பா என்றார் குமரேசன். அப்படியா, நல்ல வேளை. அவங்க பையனுக்கு இப்போ பெரிய விபத்து, உயிர் சேதம் ஆனால் இல்லை. சரியான சிகிச்சை கொடுத்தா சுயநினைவு கூட திரும்பிடலாம். உடம்புல எங்கேயும் பெரிய காயம் இல்லை. சில விபத்துங்க எங்களுக்கே புரியாத புதிர் தான். எதனால் அந்த விபத்து நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சால் மட்டும் விபத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் சரியாட போய்தான் என்ன? அதனால் நாங்கள் விட்டுடுவோம். இந்த விபத்தையும் அப்படி விட்டுட வேண்டியதான் வரும்னு நினைக்கிறேன். செத்துப்போன 2 பேரில் ஒருத்தர் கோட் சூட் போட்ட பணக்காரர். கார் நம்பரை வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நாமக்கல்ல ஸ்கூல் நடத்துகிறாரு, காலேஜ் நடத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அவருடைய பேர் ராமமூர்த்தி. அவருக்கு வலிப்பு வருமா, அதனால் வீட்டில் யாரும் கார் ஓட்டுறதுக்கு விடுறது இல்லையா. டிரைவரோடு தான் எங்கேயும் போவாராம். இன்றைக்கின்னு பார்த்து டிரைவர் லீவ் போடவும் இவர் காரை எடுத்து தானே ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி வர்ற வழியிலே தான் சாமியாரும் திருவேங்கடமும் எப்படி காரில் ஏறினாங்கன்னு தெரியல. அநேகமாக கார் பாலம் மேலே வரும்போது அவருக்கு வலிப்பு வந்து இப்படி ஆகியிருக்கலான்னு யோசிக்கிறேன். இந்த சாமியார் தான் யாருன்னு தெரியல, இனிமே தான் கண்டுபிடிக்கணும். இப்படி சொல்லிய போலீஸ் அதிகாரியிடம் அந்த சாமியார் பற்றி கூறத் தொடங்கினான் குமரேசன். சார், இவர் பேர் குமாரசாமி, ஒரு அரை சித்தர். இதை அவரே சொல்லியிருக்காரு. மகேந்திர மங்கத்தில் புஷ்கர காவிரிக்கு வந்த சில சித்தர் சன்னியாசிகளில் இவரும் ஒருத்தர். மகேந்திரமங்கலத்தில் என்னுடைய நண்பர் டாக்டர் ராஜேந்திரனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஏடுகள் கொண்ட மரப்பெட்டி ஒன்று இருந்தது. இந்த ஏடுகள் எல்லாமே ஏதோ ரகசியத்தை தனக்குள்ளேயே வச்சிருக்கு. எல்லாமே சித்தர்கள் எழுதியது. குறிப்பாக தங்கம் பண்ணுற ரசவாத வித்தை, அப்புறமா கூடு விட்டு கூடு பாயறது அப்படிங்கிறது, எந்த நோய்க்கு எந்த மூலிகை சாப்பிட்டா குணமாகுங்கிற ரகசியம், ஜோதிட சூட்சுமங்கள், இப்படி பல இருந்தன. இதை அடையிறதுக்கு தான் இந்த குமாரசாமி இவரோடு சேர்ந்து ரசவாதம் கற்றுக்கிட்டு சுயமாக தங்கம் செய்யணும்னு திருவேங்கடம் இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த ஏடுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருக்காங்க. ஏன் யோகம் சரியாக இருந்ததுன்னா இவங்க ஏதாவது மனதில் நோக்கி புறப்பட்டுருக்கணும். அநேகமாக அது சதுரகிரி இல்லைன்னா பொதிகை மலையாக இருக்கலாம். ஆனால் போகிற வழியிலேயே இப்படி ஆகிடுச்சு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஏடுகளை ஆற்றிலே போட்டுட சொல்லிட்டாங்க சித்தர் சாமிங்க. அப்படி போட்டதை தான் இவங்க எடுத்திருக்காங்க. இருந்தோ விபத்தில் எல்லா ஏடும் ஆத்தோட தான் போயிருக்கு. 2 மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல சார் என்று தன் பக்க விளக்கத்தை இந்த போலீஸ் அதிகாரிக்கு கொடுத்தான் குமரேசன். நடந்ததையும் நீங்கள் சொல்கிறதையும் வச்சு பார்த்தா அமானுஷ்யமாக நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி தெரியுதே.
ஆமாம் சார், இதில் பல அமானுஷ்யங்கள் நேர்லேயே பார்த்துட்டேன். கேட்டால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் அதையெல்லாம் சொல்ல எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஒரு நாள் தனியாக சந்தித்து பேசுவோம். இப்போதைக்கு நம்ம டியூட்டியை பார்ப்போம். இந்த சித்த சன்னியாசி என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. அன்கிளைம்டுன்னு வழக்கை க்ளோஸ் பண்ணி பாடியை புதைக்கிறது தான் ஒரே வழின்னு நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரியை பிடிச் சொல்லவும் ஆசாரி மிக வேகமாய் முன் வந்தவராய், வேண்டாங்க, அப்படி பண்ணிடாதீங்க, அவர் உடம்பை எடுத்துக்கிட்டு போய் முறைப்படி அடக்கம் செய்கிறேன் நான் என்றார். ஆச்சரியமாக இருவரும் பார்த்தனர். ஆமாங்க, நான் அடக்கம் செய்கிறேன், அவர் யாரும் இல்லை, என்னோட அப்பாங்க என ஆச்சாரியார் கூற அதை கேட்ட குமரேசனுக்கு கடும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னையா சொல்கிறீங்க என்றான் பதற்றமான குரலில். ஆமாம் தம்பி, இந்த உண்மை என் மனைவிக்கு கூட தெரியாது. அவர் எங்கள் ஊருக்கு வந்த பிறகுதான் எனக்கே தெரியும். உங்கள் அப்பாவை எப்படி பேரனுக்கு அடையாளம் தெரியாமல் போச்சு? எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தையே ஊரை விட்டு ஓடிப்போய் சாமியார் ஆகிட்டார். அவர் படமும் எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை. எதுக்கோ ஜாதகம் பார்த்தப்ப அவருக்கு விபத்தால் மரணம் நேரும்னு ஜோசியம் சொல்லி இருக்காரு. அப்படி சொன்னவர் ஒரு சித்தர் சாமி. முதல்ல என் அப்பா அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சித்தர் சாமி சொன்ன பல விஷயங்கள் வரிசையாக நடக்கவும் அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. கூடவே பயமும் வந்துடுச்சு. தான் சாகாமல் வாழ வழி இல்லையான்னு அந்த சித்தர் சாமிகிட்டேயே கேட்டிருக்காரு. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ சாமியாரானா தப்பிச்சிடலாம். ஏன்னா ஒரு மனுஷன் சாமியார் ஆகுறதுங்கிறது மறுபிறப்பு. ஆதிசங்கரரே இப்படித்தான் சாமியார் ஆனார்னு சொல்லவும் ஏன் அப்பா அந்த சித்தர் சாமிக்கிட்டேயே தீட்சை வாங்கி சாமியார் ஆகிட்டாராம். இதுவரைக்கும் தான் எனக்கு அப்போ தெரியும். அப்படி சாமியாரானவர் புஷ்கரத்துக்கு வரவும் உண்மை புரிந்தது. யாருக்கும் தெரியாமல் நான் சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ தன்னை என்கிட்ட அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அவர் சாப்பிட்ட மூலிகை சார்ந்த காயக்கல்பங்களால் உடம்பு நிறைய மாறி இருந்தது. அதனால் எனக்கே அவரை அடையாளம் காண்பது சிரமமாக இருந்தது. எவ்வளவுதான் சன்னியாசியாக மாறினாலும் பாசபந்தம் விடலை. திருவேங்கடத்தை ஏன் கூட அனுப்பு, எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படியே தனக்கு விதிப்படி நாள் நெருங்கிடுச்சு. அதனால் எவ்வளவு காலம் தான் கற்றுக்கிட்டது தான் பேரனுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுத்துடுறேன்னு சொல்லித்தான் அவளையே கூட்டிக்கிட்டு போனார். டாக்டர் வீட்டிலே இந்த ஏடுகளெல்லாம் ரொம்ப ரகசியமானது, கூடுதலாக அது கிடைச்சா ரொம்ப நல்லதுன்னாரு. தான் சாதிக்காததை தன் பேரனாவது சாதிக்கணும்னு ஆசையும் பட்டார். ஏடுகளை எடுக்கும் பொழுது எனக்கு ஏதாவது நடந்தாலும் கவலை இல்லைன்னாரு. இந்த ஏடுகள் இந்த உலகத்துக்கு சித்த ரகசியங்கள் அசாதாரணமானவைகள் என்பதை சொல்லணுங்கிறது தான் அவரோட விருப்பம். ஆனால் அந்த விருப்பம் ஈரேறவில்லை. அவர் பயந்தது மட்டும் அப்படியே நடந்துடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதால தான் நான் பதற்றமில்லாமல் இருந்தேன். என்னுடைய மகன் ஒரு சித்தனாக வருவான், பல பேர் நோயை குணப்படுத்துவான். அப்படியே தங்கம் செய்கிற ரசவாத வித்தையை எங்கள் குலசாமிக்கு தங்கத்தாலே கோயில் கட்டவும் ஆசைப்பட்டேன். ஆனால் தன்னிச்சையான ஆசைகளால் எதையும் சாதிக்க முடியாது. சுயநலம் இல்லாத மேலான ஆசைகள் தான் லட்சியமாக மாறி வெற்றி பெறுங்கிறது இப்போ எனக்கு புரியுது. ராமையா ஆச்சாரி பேச பேச குமரேசன் பிரமிப்பிலிருந்து ஆழ்ந்து நின்றான். அவன் கையில் இருந்த 2 ஏடுகளையும் பார்த்த ஆச்சாரி, தம்பி, இந்த ஏடுங்க எப்படி கிடைச்சது என்று கேட்க அவை மட்டும் காவிரியில் 2 பேர் அருகில் கிடந்ததை கூறினார் போலீஸ் அதிகாரி. அதை இப்படி கொடுங்க என்று வாங்கியவர் விறுவிறுவென்று படிக்க ஆரம்பித்தார். ஐயா, உங்களுக்கு இதை படிக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தம்பி. எங்கள் தொழில் ரகசியங்களே அந்த காலத்தில் ஏடுகளில் தானே இருந்துச்சு, அதனால் ஓரளவுக்கு படிப்பேன் என்றவர் அந்த 2இல் முதல் ஏட்டை வாசித்தார். அம்பலம் மையம், மகேந்திரம் சுழியம், அரங்கம் அனந்தம், ஆரூர் சுகந்தம், வேங்கடம் வேட்டல், கச்சி சிச்சை, மதுரை அமிர்தம், காசியே அந்தம் என்று வாசித்தவர் நிமிர்ந்து பார்த்தார். என்னையா ஊர் பேராகவே இருக்கு என்றான் குமரேசன். ஆமாம், அம்பலம்னா சிதம்பரம், அதுதான் உலகத்தோட மையம். மகேந்திரம் சுழியம்னா நம்ம மகேந்திர மங்கலம் பூஜ்யம்னு அர்த்தம். பூஜ்யங்கிறது சாமியார்களை குறிக்கும், அவங்களுக்கான இடம்னு எடுத்துக்கலாம். அடுத்து அரங்கம், அனந்தம்னா ஸ்ரீரங்கம், நல்ல சந்தோஷம் தரும் ஊர் என்று பொருள். ஆரூர் சுகந்தம்னா திருவாரூரும் புகழோடு கூடிய சுகம் தரும் ஊர்னு அர்த்தம். வேங்கடம் வேட்டல்னா திருப்பதி, வேண்டி பெறும் இடம் என்று அர்த்தம்.
கட்சி சிகிச்சைனா காஞ்சிபுரம் மனிதனின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றித் தரும் இடம் என்று பொருள். மதுரை அமிர்தம்னா மதுரை நகரம் அமிர்தம் பட்ட ஊர். அமிர்தத்துக்கு அழிவே கிடையாது. அழியாதது கலைகள். அந்த கலைகள் கொண்ட ஊருன்னும் பொருள் கொள்ளலாம். காசியே அந்தம்னா காசிதான் மனித உயிர்களுக்கு நல்ல முடிவை தரும் ஊர் என்று கூறி முடித்தார். குமரேசனின் கண்களில் பேரொளி. ஐயா, எவ்வளவோ ஊர் இருக்கும் பொழுது நம்ம ஊரில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இந்த ஏடுகள் வழியாக பதில் கிடச்சிடுச்சு. மகேந்திரம் சுழியம்னா பூஜ்யம்னு சொல்லி புரிய வச்சிட்டீங்க. கணக்குப்படி பூஜ்யம் தனியாக இருந்தால் அது ஒன்றும் இல்லாதது. பக்கத்திலே ஒரு எண் போய் நிற்கும் பொழுது அது அப்படியே 10 மடங்காயிடும். சாமியார்களும் தங்களுக்கு நீ எதுவும் வேண்டாம்னு இருக்கிறவங்க. ஆனால் நாம் மதித்து அவங்கக்கிட்ட போய் நிற்கும்போது நம்முடைய மதிப்பு 10 மடங்காக இருந்துடுங்க. என் சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும்னு தானே இந்த ஏடு மட்டும் அடிச்சுக்கிட்டு போகாமல் அப்படியே இருந்திருக்குங்கிறத நினச்சா ஆச்சரியமாக இருக்குங்க என்றான். அடுத்த ஏட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க என்றார் போலீஸ் அதிகாரி. ராமையா ஆச்சாரி அதையும் வாசிக்கத் தொடங்கினார். ஏழதன் வடிவே பாழிந்த தாளம் 7 பிறப்பும் தொடருமே இது தரும் ஞானம். பாழ்வினை அதுவும் இதற்கும் உண்டாம். அதனால் பாழ்படுமே சில அரி கரையானால் காதொடும் சில காலமாற்றத்தால் காதொடுபவை குறுமுனி கூடும் பின் கூடாதே இதுவும் காதோடு. அவர் வாசித்ததோடு மேலே அண்ணாந்து பார்த்து பரவசப்பட்டார். என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று படபடத்தான் குமரேசன். ஏன் தெரியாம? அதான் புரியறதே. இந்த கால தமிழ்லேயே இருக்கிறதே. அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஏழதன் வடிவே பாழிந்த தாளம்னா பேச்சோட வடிவமான எழுத்தை கொண்டது பனைமரத்திலே இருந்து பாழாய்ப்போய் விழுந்த இந்த ஏடுன்னு அர்த்தம். இந்த ஏட்டில் உள்ளது அவ்வளவும் பாடம். இதை ஒருத்தன் படிச்சிட்டா அந்த படிப்பு அவன் வரையில் 7 ஜென்மத்துக்கும் கூடவே வரும். திருவள்ளுவர் கூட ஒருமைக்கண் ஒருவர் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்கின்றார். அதாவது ஆழ்ந்து படிக்கின்ற படிப்பு 7 ஜென்மத்துக்கும் கூடவே வரும்னு அவரும் சொல்லி இருக்கார். பாழ்வினை எதுவும் இதற்கும் உண்டாம் என்றால் இதற்கும் வினைப்பாடு உண்டு. எப்படிப்பட்ட வினைப்பாடுன்னா அழிஞ்சு போகிற வினைப்பாடு. அது எப்படி அழியும்னா கரையானால சில ஏடுகள் அழியும். காதொடும் சில கால மாற்றத்தினால் காவிரியிலே விழுந்துன்னு அர்த்தம். காத்தொடும்னு பிரித்து படித்தா புரியும். காத்தொடும் சில கால மாற்றத்தாலேங்கிறது அடுத்த வரி. அதாவது இதிலேயே இருக்கிற இப்படி படித்து சொல்கிறேன், இது உங்கள் காதை அடையுது இல்லையா, அதை சொல்லுது. காதொடும்புவை குறுமுனி கூடும் என்றால் காவிரியில் விழுந்துதான் குறுமுனியான அகத்தியர்கிட்டே போய் சேர்ந்திடும். அதன் பின் கூடாத எதுவும் காதொடுன்னா இதிலே இருக்கிற விஷயங்கள் அதற்கு பிறகு நம்ம காதில் விழாதுன்னும் விழக்கூடாதுங்கிற அர்த்தமும் உண்டு. ராமையா ஆச்சாரி வாசித்து பொருள் கூறி முடித்த நிலையில் குமரேசனிடம் மட்டுமில்லை, இன்னொரு போலீஸ் அதிகாரியிடம் கூட பிரமிப்பு. ஐயா, என்னோட எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கழிச்சிடுச்சு. ஏடுகளில் ஆற்றுல தூக்கி போட சொன்னாங்கங்கிறது கேள்விக்கும் விடை வந்துடுச்சு. ஒரு மாணவன் தான் எழுதிய பேப்பரை திருத்தம் செய்த வாத்தியார்கிட்டே கொடுக்குற மாதிரி இதை அகத்தியர்கிட்டே தந்ததா நினச்சி ஆற்றுல தூக்கி போட சொல்லி இருக்காங்க. அதோட இப்போ இருக்கிற காலத்துக்கு இது பயன்படாதுங்கிறதும் ஒரு காரணம். பயன்படுத்த முயற்சி செய்தால் அது விபரீதத்தில் முடியுங்கிறதும் நடந்த விபத்தே அதற்கு உதாரணம். இதை எனக்கு தெரிந்த சித்தர்கள் ஆசைப்பட்ட மாதிரி 2 ஏடு மட்டும் தப்பி கிடச்சிருக்கு. இதை என்னன்னு சொல்கிறது? எப்படி பூமி ஒரே வேகத்தில் பல லட்சம் வருஷமாக சுற்றுதோ, நாள் தவறாமல் சூரியனும் சந்திரனும் வானத்தில் வந்துடுறாங்களோ, எந்த சக்தி இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்குதோ அதுதான் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இதை புரிஞ்சுக்கணுன்னா நாமளும் சித்தனாகணும். இல்லாட்டி நம்ம கடமையை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம கடமையை நல்லபடியாக செய்தால் போதும், மிச்சதெல்லாம் தானாக நடக்கும். இதுதான் உண்மையிலேயே சிதம்பர ரகசியம். இதை எனக்கு இந்த 2 ஏடுகளும் புரிய வச்சிடுச்சு என்று பரவசப்பட்டான் குமரேசன். அதே வேகத்தோடு ராஜேந்திரன் தெய்வானை தம்பதியரை பார்க்க புறப்பட்டான். ராஜேந்திரன் காலுக்கு கட்டு போட்டபடி இருந்தார் ஒரு சித்தர். மகேந்திரமங்கலத்துக்கும் ராஜேந்திரனின் வீட்டுக்கும்
தாமதமாக வந்திருந்தவர், நான் ஏன் காலம் கடந்து வந்தேன்னு இப்பத்தான் எனக்கு புரியுது. எல்லாம் இவருக்கு சிகிச்சை செய்யத்தான் என்றவர் 2 நாள்லேயே எல்லாம் சரியாயிடும் என்றபடியே புறப்பட முனிய குமரேசன் உள்ளே நுழைந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்து கொண்டனர். என்ன போலீஸ்கார தம்பி, கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று இரு பொருள்பட கேட்டார். ஆமாம் சாமி, எல்லாமே ஓரளவு புரிஞ்சிடுச்சு. ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது என்ற குமரேசன், இந்த பிரமிப்பு எல்லாம் கூட போயிடும். மனுஷ வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் தடவை மட்டும்தான் பெருசாக தெரியும். அப்புறம் அது பழகி சாதாரணம் ஆகிடும். அதனால தான் கடவுள் நம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கார் என்கின்ற அந்த சித்தரின் தத்துவமான பதில் ராஜேந்திரன் தெய்வானைக்கு புரியவில்லை. ஆனால் குமரேசனுக்கு புரிந்தது. உண்மை சாமி என காலில் விழுந்தவன் நெற்றியில் விபூதியை வைத்து நல்லபடியாக கடமையை செய் என்றார். புரியாமல் பார்த்தபடி இருந்தனர் தம்பதியர். பள்ளிக்கூடத்தில் இருந்து கோடை விடுமுறையில் வந்திருந்த ஆஷாவோ தன்னை மறந்து வீட்டு பாடம் செய்தபடியே இருந்தாள். முற்றும்.